ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் தமிழகத்துக்கான நிலுவைத் தொகை 3112 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3க்கு ஒப்புதல் வழங்குமாறும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். உடன்குடியில் 13,000 கோடி ரூபாய் செலவில் புதிதாக நிறுவப்பட்ட அனல் மின் நிலையம் திறப்பு. தலா 660 மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அலகுகளில் முதல் அலகில் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் இலக்கை நனவாக்குவதில் உடன்குடி அனல் மின் திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். கோவை மதுக்கரை மயில்கள் மாதம்பட்டி இடையான புறவழிச்சாலையை திறந்து வைத்தார் முதல்வர். சேலம், திருவாரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பூரில் 1843 கோடியில் 11 சாலைகள் திறப்பு. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிப்பு. வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அட்டவணை வெளியாகும் என தகவல். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே தொகுதி பங்கீடு. என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு 14 என உடன்பாடு. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஈஸ்வரன் பேட்டி. இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். மு க ஸ்டாலின் தலைமையில் 16ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பரப்புரை பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க திட்டம். அதிமுகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் ஐக்கியம். மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவே அதிமுகவில் இணைந்தேன். அதிமுகவில் ஜனநாயக சூழல் உள்ளதாகவும் காளியம்மாள் பேட்டி. மக்களுக்கான பிரச்சனையை சரி செய்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஒரு சாமானியராக இருந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு வர முடியுன்ற ஒரு ஜனநாயகம் இருக்கு. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்வு செஞ்சிருக்கு. தவேகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர இறுதிக்கட்ட முயற்சி. கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் பாஜக. பாஜகவுக்கு பிடி கொடுக்காமல் இழுத்தடிக்கும் விஜய். நாளை டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் விஜய். என்ன திட்டமிட்டிருக்கிறது பாஜக? விஜய் உள்ளே வந்தால் கூட்டணி ஆட்சி என்பதால் தவேகவை விரும்பாத பழனிசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவேக சேர விஜய், பழனிசாமி இருவருக்குமே விருப்பமில்லை என தகவல். கூட்டணிக்கு பாஜக முயற்சிக்கும் சூழலில் தவேக திடீர் ஆலோசனை. விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் ஆதரவளிப்போம் என பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கூறியதாக தகவல். சசிகலா தொடங்கிய கட்சிக்கு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என பெயர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள்.
வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரித்து பரப்புரை செய்யப்போவதாக பெங்களூரு புகழேந்தி பேட்டி. 2026 தேர்தலோடு அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என விமர்சனம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்திப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. விளாத்திக்குளம் சம்பவத்தில் குற்றவாளிகளை உடனே கைது செய்யுமாறு அதிக அழுத்தம் தருவது விசாரணையை பாதிக்கும் என உயர்நீதிமன்ற கிளை கருத்து. குற்றவாளிகளை பிடிக்க 10 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தகவல். விளாத்திக்குளம் மாணவியின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூற வந்த கனிமொழி எம்பியிடம் நேற்று ஏன் வரவில்லை என உறவினர்கள் கேள்வி. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிமொழி எம்பி உறுதி. விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அதை தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு போன அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு பெற்றுத்தரும். தூத்துக்குடி மாணவியின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூற சென்ற கனிமொழி விரட்டி அனுப்பப்பட்டுள்ளார். திமுக அரசின் சாக்கு போக்குகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை கண்டித்தும் போராட்டம் அறிவிப்பு. மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு உயிரிழந்த இளைஞர் ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயங்கள். மூளையில் இரத்த கசிவு இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். மானாமதுரையில் இளைஞர் ஆகாஷ் காவல் நிலைய மரண சம்பவத்தில் 6 காவலர்கள் சஸ்பெண்ட். காவல் ஆய்வாளர் திலீபன், சார்பு ஆய்வாளர் குகன் உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம். மானாமதுரையில் உயிரிழந்த இளைஞர் ஆகாஷ் இல்லத்துக்கு சென்றார் விசிக தலைவர் திருமாவளவன். குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். தமிழ்நாட்டில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த மக்கள். வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப அலைமோதும் மக்கள் கூட்டம். பரவிக்கிட்டு தான் சார் இருக்கு. 2வது பெட்ரோல் பங்கை க்ளோஸ் பண்றாங்க. இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா அடுத்த ஸ்டாக் வந்தாதான் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பீதியை கிளப்பி விடுறாங்க. ஆனால் இங்கே கேட்ட அளவு போதிய அளவு எங்களுக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாங்க. கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தடை ஏற்படும் என அஞ்சும் மக்கள். மதுரை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் விறகு விற்பனை திடீர் அதிகரிப்பு. 2500 3 ரூபா போகுது. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால 4 ரூபா வரையும் போயிட்டு இருக்கு. நல்லா இன்னைக்கு ஆனால் இந்த அளவுக்கு ஏறும் யாருமே எதிர்பார்த்தது இல்லை. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 டன் 5 டன் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு டன் சேர்த்து கொடுக்குற மணிக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. தமிழகத்தை வஞ்சிக்கும் என்டிஏ கூட்டணியை கண்டித்து மார்ச் 15ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். சிலிண்டர்களுக்கு பாடை கட்டி மாலையிட்டு நூதன முறையில் எதிர்ப்பு. தமிழகத்தின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றான கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தேர் வெள்ளோட்டம் கோலாகலம். சாரங்கா சாரங்கா என கோஷம் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்ற பக்தர்கள்.
சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தட்டுப்பாடு இல்லை. மக்கள் பதற்றப்பட தேவையில்லை. வணிக சிலிண்டர் விநியோகத்தில் யாருக்கு முன்னுரிமை அளிக்கலாம் என மாநில அரசை முடிவெடுக்கலாம் என்றும் மத்திய அரசு விளக்கம். எரிபொருளை கேன்களில் நிரப்பி விற்க வேண்டாம் என பெட்ரோலியத்துறை அறிவுறுத்தல். சிலிண்டர்களை பதுக்கி விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு விளக்கம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு மூலம் அமெரிக்காவுக்கு பலன் கிடைக்கும். உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்காதான் என்றும் ட்ரம்ப் பெருமிதம். ஈராக்கில் அமெரிக்க போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 4 வீரர்கள் உயிரிழப்பு. மேலும் 2 தேடும் பணி தீவிரம். தொடர்ந்து வீழ்ச்சியடையும் ரூபாய் மதிப்பு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 20 காசுகள் வீழ்ச்சி. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விமான கட்டணத்தை உயர்த்தியது இண்டிகோ நிறுவனம். எரிபொருள் கட்டணம் என்ற பெயரில் 425 ரூபாய் முதல் 2300 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் சவரனுக்கு 1,760 ரூபாய் சரிவு. சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் சற்று விலை உயர்ந்த காய்கறிகள். 1 கிலோ வெங்காயம் 22 ரூபாய்க்கும், தக்காளி, முள்ளங்கி 15 ரூபாய்க்கும் விற்பனை.